அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு என்ற நாமத்தினாலே உங்களுக்கு வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல நீர் உங்களுடைய வார்த்தையை எங்களுக்கு விட்டுக் கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தின் வார்த்தைகள் சத்தியத்தின் ஆழங்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்க. நீதான் வார்த்தை, உண்மை நீங்க எங்களுக்கு வெளிப்படுத்தினாங்க. இதை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை சீரமைக்க தக்க அனைவரும் செய்வோம். இந்த திவ்ய கருணை எங்களோடு இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஒருத்தங்க போன் ரெக்கார்டிங் வச்சிருக்கேன், கேட்கலாம் பாருங்க. போன் ரெக்கார்டிங் கொடுத்துருங்க. யாராவது எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். வாசி. என்னன்னா இது என்ன பக்கம்னா புதிய ஏற்பாடு பின்னாடி வேதத்துல பின்னாடி 330வது பக்கத்துல இருக்குது. வசனம் சொல்லு, மரணத்துக்கு ஏது அல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும். எதுக்குன்னா மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை ஒருவன் செய்ய கண்டபொழுது. அல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவல்ல. இந்த வசனத்தை நான் படித்துக் கொண்டிருக்கும் போது எனக்கு ரொம்ப இது வந்து என் இருதயத்துல ஒரு தொடுதல் கொடுத்தது. அப்ப நான் யோசிக்க ஆரம்பிச்சேன், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய கண்டால். நீங்க இந்த 1 யோவான் முழுக்க வாசிச்சீங்கன்னா அன்பை குறிச்சு பேசுறோம். மைய கருத்து தேவனுடைய அன்பு. தேவன் எப்படி ஒரு மனிதனை நேசித்தாரோ அதே விதமாக ஒரு மனுஷன் சக மனிதனை நேசிக்க வேண்டும் என்ற தீவோட அடிப்படையில தான் இது எழுதப்பட்டது. அன்பை மையமாக கொண்டு எழுதப்பட்டது. நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரு இடத்தில் அன்பு இல்லை என்றால் அவன் இருளில் இருக்கிறான் என்று சொல்றாரு. நீங்க அன்பை குறிச்சு மைய பொருளாக வச்சு இது எழுதப்பட்டது. அப்போ சகோதரனை ஒருவன் நேசிக்கிறான்னா அவனதாக ஜெபிக்கணும். அவனதாக என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அப்போ ஜெபம் அவ்வளவு முக்கியம். ஏன்னா நான் யாரை நேசிக்கிறேனோ அவர்களை ரட்சிப்புக்காகவும் அவருடைய நன்மைக்காகவும் அவருடைய ஆசீர்வாதத்துக்காகவும் அவருடைய விடுதலைகளுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறது வழக்கமா இருக்குது. கரெக்டுங்களா? ஆனா யோவான் எழுதுறாரு, யார் நேசிக்கும்படி வலியுறுத்தி அழுத்த திருத்தமா சொன்னாரோ நீங்க நேசிக்க வேண்டும், சகோதரனையும் நேசிக்க வேண்டும். எப்படின்னா தேவன் நேசிக்கிறது போல உங்களை நீங்க நேசிக்கிறது போல சகோதரனை நேசிக்க வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். அதே யோவான் சொல்றாரு, மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவத்தை உன் சகோதரனாவது சகோதரியாவது செய்ய கண்டால் அவர்களுக்காக நீ ஜெபிக்க வேண்டாம் எழுதுறாரு. நீங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நன்மை என்னெல்லாம் செய்யும் பாத்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லிட்டு உன் சகோதரனுக்கு மிக வேதத்திலையின் அடிப்படையில ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு ஒரு சக மனிதன் செய்யக்கூடிய மிக உயரியமான ஒரு உதவி என்ன வேண்டாம்? ஜப உதவிதான். ஜபத்துல தாங்குறது, ஜபிக்கிறது. ஜபிக்கும் போது பரலோகமே அவங்களுக்கு உதவியா வரும். பரலோகத்தை அவங்க துணை நிறுத்துறோம். பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களையும் தேவனையும் அவர்களுக்கு துணையாக நம்ம ஏற்படுத்துறோம். அப்போ அந்த துணைய நீ செய்யக்கூடாது. அதுதான் ஜபம். அப்போ என்னன்னா ஒரு மனிதனுக்காக இருக்கிற நீ ஜபிக்கவே கூடாதுன்னு சொல்றேன். என்னது எதற்காகனா மரணத்துக்கு எதுனா நித்திய ஜீவனை குறிச்சு இங்க பேசுறேன். நீங்க எதற்காக இந்த மைய கருத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நித்திய ஜீவனை குறிச்சு பேசும்பொழுது. அப்ப பாவத்தை வேதம் எவ்வாறு பிரிக்குதா? நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன், பாவம் எல்லாம் பாவம் தான். பாவத்துல பெரிய பாவம் சிறிய பாவம் இல்லை. பாவம் எல்லாமே பாவம் தான், எல்லாமே விஷம் தான் சொன்னேன். அதே தான் யோவான் சொல்ல அநீதி எல்லாம் பாவம்னு சொல்லிட்டாரு. எல்லாமே பாவம். அன்ஜஸ்டிஸ், நீதி இல்லாத காரியம், அநீதியான காரியம் எல்லாமே பாவம் என்ற ஒரு அடிப்படையின் கீழே கொண்டு வந்துட்டார். ஆனா யோவான் அந்த பாவத்தை 2ஆ பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார்னா மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். அப்ப எப்படி மரணத்தை மையமா வச்சு பாவத்தை பிரிக்கிறார். அப்ப மரணம் என்பது என்ன? வேதத்தின் அடிப்படையில மரணம் என்பது பிரிதல். அப்ப வேதத்தின் அடிப்படையில் எத்தனை விதமான மரணம் இருக்குன்னா 3 விதமான மரணம் இருக்குது. ஒண்ணு ஆவிக்குரிய மரணம், ஒன்று சரீரத்துக்குரிய மரணம், ஒன்று நித்திய மரணம். இந்த 3 விதமான மரணம். அப்போ ஒரு மனிதனுடைய பாவம் இங்க செய்ய பாவம் எப்படியாப்பட்ட பாவம்னா அது ஆவிக்குரிய மரணத்துக்கு அவனை வழி நகர்த்தி
அதுக்கு அடுத்தது அவன் சரீர மரணத்துக்குள்ளாக நடத்தி அதுக்கப்புறம் அவனை எங்கன்னா நித்திய மரணத்துக்குள்ளாக நடத்திடும். இந்த பாவத்தை இவங்க சொல்லும்போது நித்திய ஜீவனை கெடுக்கிற பாவத்தை சொல்லுவேன். என்ன சொல்றாரு? அப்ப நித்திய ஜீவனை கெடுக்கிற பாவம் ஒரு மனிதனுக்குள்ள மரணத்தை கொண்டு வரும். எந்த விதமான மரணத்தை கொண்டு வரும்னா 3 விதமான மரணத்தை கொண்டு வரும். முதலாவது மரணம் ஆவிக்குரிய மரணம். ஆவிக்குரிய மரணம் என்பது என்னன்னா தேவனை விட்டு பிரிந்திருப்பது. யாரை விட்டு பிரிந்திருப்பது? தேவனை விட்டு பிரிச்சிடும். நீங்க வாசிச்சீங்கன்னா உங்க வசனம் உங்களை நிலைத்திருக்கிற நீ 1 யோவான் 1ஆம் அதிகாரம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த முகவுரை பேசும் பொழுது யோவான் எழுதுறாரு, நாங்கள் பிதாவோட ஐக்கியமா இருக்கிறோம், நீங்க எங்களோட ஐக்கியமா இருங்க, நாம சேர்ந்து தேவனோட ஐக்கியமா இருப்போம், நம்ம ஒன்னா இருப்பது தேவனோடு ஃபெல்லோஷிப், தேவனோடு சேர்ந்து இருப்பதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்மளை குறிச்சு சொல்றாரு. நம்மளை தேவன் எதற்காக அழைத்தார் என்பதுன்னா தேவனோடு ஐக்கியப்பட்டு இருப்பதுக்கு தான், அவரோடு ஒன்னா இருப்பதற்கு, அவரோடு பேசுவதற்கு, அவரோடு பழகுவதற்கு, ஒரு சந்தோஷமான வாழ்வு அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அந்த ஐக்கியத்திற்குள்ளாக தேவன் நம்மை அழைத்தார். அதே தேவன் தான் இந்த மரணம், ஒரு மனிதன் மரணத்துக்கு எதுவான பாவத்தை செஞ்சா முதலாவது மனிதன் வாழ்க்கையில என்ன நடக்கன்னா தேவனுடைய தொடர்பு துண்டிக்கப்படும். நீங்க வாசிச்சுன்னா எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல முன்பு நீங்க அக்கிரமங்களினாலும் பாவங்களினால் மரித்து போய் இருந்தீர்கள், தேவனோடு தொடர்பு இல்லாதிருந்தோம், என்னைக்கு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, இயேசு கிறிஸ்துவை என்னைக்கு சொந்த ரட்சகராக நம்முடைய வாழ்க்கையில வந்தாரோ அவர் முதல் நம் வாழ்க்கையில செஞ்சது நம்முடைய பாவத்தை மன்னித்து தேவனோடு தொடர்பை உண்டு பண்ணினார், தேவனோடு ஐக்கியத்தை உண்டு பண்ணினார். நம்ம வாழ்க்கையில மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்வோமானால் நம் வாழ்க்கையில முதலாவது நடப்பது என்னன்னா இயேசு கிறிஸ்து உண்டாக்கின அந்த ஐக்கியம் அது பிரிவடைந்து, அது என்னன்னா பிரிவு உண்டாகும். அந்த ஐக்கியத்துல பிளவு உண்டாகும், அந்த ஐக்கியம் இல்லாமல் போகும். எவ்வளவு பெரிய தாக்கத்தை அந்த பாவம் செய்யுதுன்னு பாருங்க, மரணத்துக்கு ஏதுவான பாவம். அப்ப யாருன்னா நம்ம ரட்சிக்கப்பட்டனால நம்ம என்ன நடந்ததுன்னா, நீங்க உணர்றீங்களோ உணர்றீங்களோ நடந்த வேத வசனத்தின்படி சத்தியத்தின் அடிப்படையில நாம் பிதாவோடு இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியா நமக்குள் நிலைத்திருந்து அதற்கான சாட்சியா இருக்கிறார். மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை ரட்சிக்கப்பட்ட இங்க யாரை குறிச்சு சொல்லுதுன்னா இங்க யோவான் சொல்லுவது ஜென்டைல் யூதர், அதாவது சபையை சாராதவர்கள் அல்ல, சபை என்கிற தேவனுடைய சரீரத்துக்கும் சபை என்ற தேவனுடைய மனவாட்டிக்கும் பேசுறாரு. பயங்கரமான காரியம். இங்க ரொம்ப சென்சிபிளா ஆவிக்குரிய விருத்துல நீங்க உணர்வுள்ளவர்களா இருந்தா இது மிக மோசமான காரியம், இது மிக ஆபத்தானது, அபாயகரமான காரியம். எந்த ஐக்கியத்தை இயேசு உண்டாக்கினாரோ அந்த ஐக்கியம் இல்லாம போயிட்டு. அப்ப முதலாவது மரணம் ஆவிக்குரிய மரணம். 2வது மரணம் என்னன்னா பாவம் நம்முடைய வாழ்க்கையில சரீர மரணத்தை கொண்டு வரும். என்ன மரணத்தை கொண்டு வரும்? சரீர மரணம் வரும். பாவத்தின் சம்பளம் மரணம். அது ஆவிக்குரிய மரணத்தை முதலாவது கொண்டு வரும். 2வது சரீர மரணத்தை கொண்டு வரும். அதான் காலையில அருண் அவங்க பேசும்போது சொன்னாங்க, தகப்பனையும் தாயையும் மதியாதவன் அல்பாயுசில சேர்த்து போயிடுவான்னு சொன்னாங்க. என்ன சொன்னாரு? அல்பாயுசில சீக்கிரமா வயது காலத்துக்கு முன்பாக மரணம் வந்துடும். என்ன சொன்னாரு? காலத்துக்கு முன்பாக. அது வேதத்துல சொல்லுது, நாங்க சொன்ன ஏற்கனவே நாங்க சொல்லியிருக்கோம். அப்ப என்னன்னா ஒரு பாவத்தை செய்யும் பொழுது நம்ம இந்த பயாலஜிக்கல் அப்பா அம்மாவுக்கு கீழ்படியாத பொழுது ஒரு மரணம் வருமானா, நம்ம ஆவிக்குரிய தகப்பன் நம்முடைய தகப்பன் பிதாவுக்கு நாம் கீழ்படியாதது மரணத்தை கொண்டு வரும். பாவம் செய்கிறவன் பிதாவுக்கு கீழ்படியாதவனும் மாறான். அப்ப அவன்தான் நம்ம அப்பா. இயேசு கிறிஸ்து சகோதரன், மூத்த சகோதரன், நம்ம சகோதர சகோதரியில இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மனவரனாகிறாரு, நம்ம மனவாகியா இருக்கிறோம். பரலோகம் என்ற குடும்பத்துக்கு யார் தகப்பனா இருக்கிறன்னா பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு. அப்ப நம்ம அவங்களோட பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் பாவம் செய்யும் பொழுது நம் தகப்பனுக்கு, நம்ம அப்பாவுக்கு நமக்காக அன்பு கூர்ந்து இயேசுவை மரணத்துக்கு கொடுத்து நம்மேல் அன்பு கூர்ந்து ஆவியானவர் நமக்கு ஈவாக கொடுத்து எல்லாவற்றையும் நம்ம அன்பளிப்பாக அளித்தார். நம்ம மேல மிகவும் அன்புள்ளவரா இருக்கிறார். தெரியுமா? யோவான் 3:16 வாசிகள ஒருத்தருங்க. யோவான் 3:16. யோவான் 3:16.
இயேசுவை கொடுத்து நம் வாழ்க்கையில பிதா கொடுத்தது என்னன்னா நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்பது என்ன? மரணத்துக்கு எதிரிடையான காரியம். மரணம் என்பது ஜீவனுக்கு ஆப்போசிட் இல்ல. அப்ப மரணத்தை நம் வாழ்க்கையில அழிப்பதற்காக ஜீவனை கொடுத்து அங்க நம்ம அன்பு கூர்ந்திருக்கிறார். 1 யோவான் 3:16. அன்பு என்னன்னு தெரியும்னா எதனால அறிந்திருக்கிறா? இயேசு ஜீவனை கொடுத்து நம்ம நேசித்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. பிதா இயேசுவை கொடுத்து நம்மை நேசித்தார். இயேசு தன்னையே கொடுத்து நம்மை நேசித்தார். அப்ப நித்திய ஜீவனை இழப்பது என்பது என்னன்னா பிதாவையும் இழக்கிறது, இயேசு கிறிஸ்துவையும் இழக்கிறது. கலந்துதான் நான் சொல்லுது. எத்தனை பேருக்கு நான் சொல்ற சீரியஸ்னஸ் நல்லா இன்னைக்கு 2-3 வாட்டி கேளுங்க. அத விஷயத்தமா தான் நம்ம இதுல பண்ணலாம். நம்ம எதை இழக்கிறோம்னா நித்திய ஜீவனை இழக்கிறோம். அப்ப முதலாவது மரணம் தேவனோடு பிரிவு உண்டாக்கும், பாவம். 2வது மரணம் சரீரத்துல இருந்து நம்மை பிரிச்சிடும். சரீரத்துல இருந்து நாம் பிரிந்தா 2 இடத்துக்கு தான் நம்ம போகணும். ஒண்ணு தேவனோடு இருக்கணும், தேவனோடு இல்லாதவன் நரகத்துக்கு போகணும். இந்த பூமியில தேவன் இல்லாம, நித்திய ஜீவன் இல்லாம ஒரு மனிதன் ஒரு மனுஷி மரிப்பார்களானால் அவங்க எங்க போவாங்கன்னா தேவன் இல்லாத இடத்துக்கு தான் போவாங்க. அதுதான் நரகம். தேவன் இல்லாத இடத்துக்கு பேர் தான் நரகம். அது நித்தியம். நித்தியம்னா அதுக்கு முடிவு இல்லை. ஒருவங்க அதுக்குள்ள பிரவேசிச்சாங்கன்னா திரும்ப வர முடியாது. திரும்ப என்றைக்கும் வர முடியாது, எப்பவுமே வர முடியாது. அப்ப என்ன மரணம்னா ஒரு மனிதன் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்யும் பொழுது அவன் நித்திய ஜீவனை இழக்கிறான். நித்திய ஜீவனை இழப்பதின் விளைவு என்ன? முதலாவது தேவனோடு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படும். 2வது ஒரு மனிதனுக்கு சரீரத்தோடு தொடர்புல இருந்தா உயிர் இருக்குன்னு அர்த்தம். சரீரத்துல இருந்து உயிர் எடுக்கப்படுவானா மறிச்சிட்டான்னு அர்த்தம். 2வது அவன் சரீரத்துல இருந்து அவன் கடந்து போயிடுவான். அவன் சரீரத்துல இருந்து அவன் கடந்து போன பிறகு அவன் எங்க ஒண்ணு இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கணும், இல்லைன்னா நித்திய தண்டனைக்குள்ள பிரவேசிக்கணும். தேவன் இல்லாத, நித்திய ஜீவன் இல்லாத ஒரு மனிதனுடைய ஆத்துமா வெளிவருவானால் அது நித்திய ஜீவன் பரலோகத்துல பிரவேசிக்காமல் நித்திய ஆக்கினை, நித்திய தண்டனை நரகத்திலே பிரவேசிக்கும். இந்த 3 விதமான மரணத்தை கொண்டு வருவது மரணத்துக்கு ஏதுவான பாவம். இந்த பாவத்தை உன் சகோதரனாவது சகோதரியாவது செய்ய கண்டால் நீ அவர்களுக்காக ஜபம் பண்ணாத. எதற்கு ஜபம் பண்ண சொன்ன? திரும்ப அவன் சேர்த்து கொள்ளப்படணும்னு ஜெபிக்காது. திரும்ப அவன் உயிர்ப்பிக்கப்படணும்னு ஜெபிக்காது. திரும்ப அவன் ஸ்தானத்தில் நிக்கணும் ஜெபிக்காத. ஏன்னா அது கூடாத காரியம். இதுதான் எபிரேயர்ல எழுதும் போது எபிரேயர் எழுதிய அந்த ஆசிரியர் எழுதுறாரு, ஒருவன் அந்த பாவத்தை செய்ய கண்டால் அவன் திரும்பவும் அந்த ரத்தத்தை காலினால் எட்டி உதைக்கிறான். அவன் திரும்பவும் புதுப்பிக்கப்படுவது, திரும்பவும் சேர்க்கப்படுவது, திரும்பவும் இணைக்கப்படுவது கூடாத காரியம். ரொம்ப நான் எழுத சொல்ல ரொம்ப கதிகலங்கி நான் வரதுக்கு முன்னாடி எழுத சொல்ல மாட்டேன். ஏன்னா இது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாகும். நான் காசை இழந்தேன்னா சம்பாதிச்சிருவேன். என் நேரத்தை இழந்தா கூட நான் 3 நாள் 4 ஷிஃப்ட் 8 மணி நேரம் உழைக்கிறவங்க 16 மணி நேரம் உழைச்சி அந்த ஈடு கட்டிடலாம். என் பலத்தை இழப்பானா பலத்தை திரும்ப ரீட்டைன் பண்ண முடியும். இந்த உலகத்துல நான் எதை இழந்தாலும் என்னால திரும்பி பெற்றுக்கொள்ள முடியும். நான் நித்திய ஜீவனை இழந்துட்டேன்னா என்னால திரும்பி பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு மனிதனாலும் ஒரு மனுஷியாலும் திரும்பவும் பெற்று கொள்ள முடியாதது இழந்து போன நித்திய ஜீவன். அப்ப சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா உங்க நித்திய ஜீவனை இழக்கும்படி அவன் போராடி கொண்டிருக்கிறான். அப்போ உங்களுக்கு அவன் ஆஃபர் பண்ற, உங்களுக்கு அவன் பரிசாக, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக, உங்களுக்கு வாய்ப்பாக அவன் கொடுக்கிற எல்லா காரியமும் எதற்காகனா, நீங்க சொல்லல நான் காசு கொடுக்குறேன், உன் இடத்தை எழுதி கொடு. நம்ம இடத்தை விற்போம்ல, காசுக்காக இடத்தை விற்போம். ஒரே ஒரு சிவப்பு பாண்ட கூட்டுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசாய் வித்துட்டார். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆஃபர் பண்ணா ஒவ்வொன்றும் இழப்போம். சாத்தான் எல்லாத்தையும் கொடுக்க ஆசையா இருக்கிறான், எல்லாத்தையும் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறான், எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருக்கிறான். அவன் எடுத்துக்கொள்ள ஒண்ணுதான் ரெடியா இருக்கிறான். எது நம்ம இடத்துல பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம இடத்துல நித்திய ஜீவனை இழக்க அவன் போராடி கொண்டிருக்கிறான்.
நித்திய ஜீவனை ஒவ்வொரு மனிதன் ஒவ்வொரு சபையிலிருந்து பிரிக்க அவன் போராடி கொண்டிருக்கிறான். உங்கள் வாழ்க்கையில நடைபெறுகிற ஒவ்வொரு பாவ சோதனையின் விளைவு என்னவென்றால் அது உங்களை நித்திய ஜீவன்ல இருந்து பிரிக்க போராடி கொண்டிருக்கிறான். நம்ம நினைக்கிறோம் இந்த பாவம் தானே, இது என்ன செய்ய போகுது, இது ஒண்ணும் பண்ணாது, மறைமுகமா நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு ஈவா கிருபையாய் கொடுத்த நித்திய ஜீவனை இழக்க பண்ணிடும். எல்லாருடைய ஆசை என்னன்னா, இங்க ஒரு 60 வருஷம் 70 வருஷம் 100 வருஷம் 100 எத்தனை வருஷம் வாழ்ந்தீங்க, இந்த வருஷங்களுக்கு ஒரு முடிவு உண்டு. ஆனா நித்தியத்துக்கு முடிவே இல்லை. நித்தியம் என்பது முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. ஒன்று நாம் தேவனோடு ஒரு முடிவில்லாத வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும், அப்படி இல்லையா தேவன் இல்லாத நரகத்துல துன்பத்தை அனுபவிக்கணும். இந்த 2 காரியம் தான் மனிதனுக்கு முன்பாக இருக்குது. இந்த வாழ்நாள் என்பது எதற்கான ஆயத்தம் தெரியுமா? இந்த வாழ்நாள் என்பது நித்தியத்துக்கான ஆயத்தம். ஒன்று நித்திய நரகம், இல்லைன்னா நித்திய பரலோகம். நீங்க வாழுற வாழ்க்கையில சாத்தான் உங்களோடு கொடுக்கிற எல்லா விதமான நீங்கள் நன்மையாய் நிறுத்த காரியங்கள் எல்லாமே எதற்குன்னா அடிக்கிறது தான். அதுதான் இந்த யோவான் எழுதுவாரு. நீங்கள் உலகத்துல எல்லாரையும் நீ நேசிக்கலாம் உலகத்துல, ஆனா உலகத்துல நீ நேசிக்க கூடாத ஒண்ணு இருக்குது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையான இவைகள் உலகத்தில் உண்டாயிருக்கிறது. இந்த உலகத்தில் உண்டானவைய நீ நேசிக்காதன்னு சொன்ன. ஏன்னா இந்த உலகத்தில் உண்டான காரியத்தின் மேல நாம் நேசம் அன்பு வைப்போமானா, பற்று வைப்போமானா, அதை பிடித்து கொள்வோமானா, அது எண்ணத்தை கொடுக்கனா ஒரு பக்கம் அது அன்பை கொடுக்கிற மாதிரி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நித்தியத்தை அது எடுத்துரும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவத்தின் பெருமை. நித்திய ஜீவன் யாருன்னா இயேசு. இயேசுவே அழிப்பதற்கு சாத்தான் உபயோகித்த மிகப்பெரிய ஆயுதமே இது 3 தான். அதுதான் மலையில அந்த 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 மலையில நீங்க பாஸ்டிங் வனாந்திரத்துல அவர் பாஸ்டிங் பண்ணி எழுந்திருக்கும் 40 நாள் முடிஞ்ச பிறகு அவன் ஆஃபர் பண்ணது உலகத்தை தான் ஆஃபர் பண்ண, வேற எதையும் ஆஃபர் பண்ணல. யோவான் எழுதினார்ல, கண்களின் நிச்சயை அவன் ஆஃபர் பண்ணான், மாம்சத்தின் நிச்சயை ஆஃபர் பண்ணான். அவன் என்ன பண்ண, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 தான் கொடுத்தாங்க. ஏசு கிறிஸ்து இந்த 3 தான் ஜெயிச்சார். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் நித்திய ஜீவனாவே வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவை அழிக்கும்படி நம்ம வாழ்க்கையில வருவது பேருதான் இந்த 3 ஆஃபர். இது சாதாரண இல்லை. ஏதோ கண்ணுக்கு இச்சை பாக்குறது நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறதுக்கும், மாம்ச இச்சைனா மாம்சம் நல்லா ஜாலியா இருக்கிறதுக்கும், ரைட்டு ஜீவனத்தின் பெருமை அந்த காரியத்தை அனுபவிக்கிறதுக்கும் தேவன் நமக்கு கொடுக்கல. நாம எதை அனுபவிக்க அழைக்கப்பட்டோம் என்றால் பாடுகளை கூட அனுபவிச்சுக்கலாம். இதை நம்ம வாழ்க்கையில அத சுகத்தை நம்ம அனுபவிக்கவே கூடாது. விளங்குதா? நீங்க தயவு செய்து போய் நல்லா கர்த்தருடைய சமூகத்துல கேளுங்க. இந்த 3 நம்முடைய வாழ்க்கையில வருமானா நம்முடைய வாழ்க்கையில இது கெடுத்துருக்கும். ஆமென். இதை நீங்க நம் நித்திய ஜீவனை தேவ பிள்ளைகள் வசனம் சொல்லுது. இந்த முழு வேதத்தை வாசிச்சீங்கன்னா, பழைய ஏற்பாடு முழுவதும் வாசிச்சீங்கன்னா, எங்கேயும் அவர் சபைய சரீரம்னு அவர் சொல்லவே இல்லவே இல்லை. அவர் தலை, நம்ம சரீரம். தலையில இருந்து சரீரம் பிரிஞ்சாலும், சரீரத்துல இருந்து தரம் பிரிஞ்சாலும் வேதனை மிக்கது, வாழ முடியாது. சரீரத்தை விட்டு தலை பிரிஞ்சு தலையால செயல்பட முடியாது, தலையை விட்டு சரீரம் பிரிஞ்சு சரீரத்தால செயல் முடியாது. 2மே சேர்ந்து இருந்தாதான் செயல்பட முடியும். அவர் தலையா இருக்கிறார், நம் சபை நம்ம சரீரமா இருக்கிறோம். நம்ம உறவை புதிய ஏற்பாடு இப்படியா சொல்லுது, நீ அவரை விட்டு பிரியவே கூடாது. ஆனா இந்த மரணத்துக்கு ஏதுவான பாவம் எண்ணத்தை பண்ணா அவரை விட்டு நம்ம பிரிச்சிடும், தலையை விட்டு சரீரத்தை பிரிச்சிடும். இவ்வளவு பெரிய காரியத்தை இதுக்குதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு என்பது அவரோடு சேர்ந்து நாம் செயல்படுவதற்காக தேவன் கொடுத்தார். ஆமென். மணவாளனை விட்டு மணவாட்டி பிரிந்தா எவ்வளவு வலியோ அதே மாதிரிதான் ஆண்டவரை விட்டு நாம பிரிஞ்சார். நம்மோடு சேர்ந்து வாழ்வதற்கு அவ்வளவு ஆசையா அவர் இருக்கிறார். அவரோடு சேர்ந்து வாழ நாமும் ஆசையா இருக்கிறோம். இந்த ஆசையில மண்ணை கொட்டுற மாதிரி கொட்டுறதுதான் இந்த உலகம். ஆசையில மண்ணு போட்டோம்ல, இதுதான் அந்த மண்ணு. நம்ம அவரோடு சேர்ந்து இருக்கிற ஆசை, அவர் நம்மோடு சேர்ந்து இருக்கிற ஆசையும் கெடுக்கிறதுக்கு சாத்தான் போற மண்ணு தான் பாவமே. அந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில வந்தா பிரிவினை உண்டாயிடும். அப்ப நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி எழுந்துடுவோம், சந்தோஷத்தை எழுந்துடுவோம், சுகத்தை எழுந்துடுவோம், எல்லா விதமான நன்மைகள் எல்லாம் தேவன் கொடுத்த சகலத்தையும் இழந்து போயிட்டு நம் வாழ்க்கையில நடைபிணமாய் பூமியில வாழ்வோம். மரண சமீபத்து மிகப்பெரிய வேதனையும் நாம் அடைவோம். அல்லேலூயா.
அப்பதான் இதனால்தான் சொல்றாரு, இந்த மரணத்துக்கு எதுவான பாவத்தை குறித்து யோவான் பேசுறாரு. இங்க மிகப்பெரிய உண்மை என்னன்னா, சபை தேவன் தம்முடைய அப்போஸ்தலருக்கு வெளிப்பட்டதுன்னா நித்திய ஜீவனை ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய சத்தியம் என்னன்னா, இன்னைக்கு நிறைய பிரசங்கங்கள் எப்படியாப்பட்டதா இருக்குதுன்னா, ரட்சிப்பை ஒரு மனிதன் இழக்க முடியாது என்பது பேசப்பட்டது. ரட்சிப்பை ஒருவனால இழக்கவே முடியாது. ஒரு முறை ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நீ பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொல்றாங்க. ஆனா இயேசுவோட மார்பில் சாய்ந்து, இயேசுவோட அன்பா இருந்து, இயேசுவோட அதிகமாய் உறவுல இருந்து, இயேசுவோட சீஷர்களை மிக நீண்ட ஆயுள் நாட்களை வைத்து, இயேசுவை போலவே பூமியில வாழ்ந்து அவர் சொல்றாரு சபைக்கு, என் பிள்ளைகளேன்னு எழுதுறாரு. பிதா எப்படி தன் குமாரனை பிள்ளையேன்னு கூப்பிடுற மாதிரி யோவான் எழுதுற, என் பிள்ளைகளே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நித்திய ஜீவனை இழக்க. அப்ப மிகப்பெரிய நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய காரியம்னா, நிறைய நூதன உபதேசம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ரட்சிப்பை இழக்கவே மாட்டீங்கன்னு சொல்லுங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, ரட்சிப்பை இழக்க முடியும். ரட்சிப்பை இழக்க முடியும். ரெண்டாவது அவர் சொல்றாரு ஜபம், அவருடைய சித்தத்தின்படி ஜபிக்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? ரட்சிக்கப்படுவது அவரு நீங்க பாத்தீங்கன்னா இந்த 13ல இருந்து 21 வரைக்கும் வாசிங்கன்னா 3 விதமான காரியங்கள். ஒண்ணு நித்திய ஜீவனை குறிச்சு, ஜபத்தை குறிச்சு, எப்படி ஜபிக்கணும், மரணத்துக்கு எதுவான பாவம், இதெல்லாம் விவரமா பேசிட்டு அவரு சொல்றாரு, நீங்க எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், எல்லாமே நம்ம அதை வச்சு எதுக்காக கேட்கிறோம்னா, அவருடைய சித்தத்தின்படி எதை கேட்டாலும் கொடுப்பார், எதை கேட்டாலும் கொடுப்பார், எதை கேட்டாலும் கொடுப்பார், எதை கேட்டாலும் கொடுப்பார். இந்த வசனத்தை எதுக்கோ பயன்படுத்திக்கிறோம். ஆனா உண்மையாக இந்த வசனம் எதற்காக பயன்படுத்தப்பட்டதுன்னா, நீ யாருக்காக செபிக்க வேண்டும் என்ற தேவ சித்தத்தை சொல்றாரு. எப்போ வசனத்தை பவுல் சொன்னாரு, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் தேவ சித்தமா இருக்குது. ஆனா ஒரு ரட்சிப்பை இழந்துட்டானா திரும்பவும் அவனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவது கூடாத காரியமா இருக்குது. அவனுக்காக நீ ஜெபிக்கவே வேணாம் சொல்ற. பயங்கரம், நான் சொல்றதுக்கு ரொம்ப பயங்கரமான காரியத்தை பேசுறேன். இப்ப நான் இருக்கிறேன், என்னோட ரட்சிப்பை நான் இழந்துட்டா எனக்காக நீங்க யாரு ஜெபிச்சாலும் முடியாது. நீங்க 40 நாள் உபவாசம் ஜெபிச்சாலும் என்ன திரும்பவும் என்னுடைய ஸ்தானத்துல கொண்டு வருவது கூடாத காரியம். அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பாவியை மனம் திரும்ப வைப்பது ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு நீதிமான் பாவியாக்கப்பட்டானா அவனை மனம் திரும்புதல் ஏதுவாக கொண்டு வருவது மிக கடினம். கண் மலைய கூட உடைச்சிடலாம், இமய மலைய கூட துள்ளாக்கலாம். ஆனா கல்லான மனிதன் விஜயமாக்கப்பட்ட நீதிமானுடைய இருதயம் கல்லா மாறிச்சுன்னா அதை இலகுவாக்குவது கூடாத காரணம். சொல்றது புரியுதா? அதனாலதான் சொல்றாரு, உன் டைம் வேஸ்ட் பண்ணிடாது ஜெபத்துல. நீ ஜெபிக்க வேண்டிய காரியம் இன்னும் அதிகமா இருக்குது. ரட்சிப்பை இழந்த ஒரு மனவாட்டிக்காக, ரட்சிப்பை இழந்த சபை அங்கத்தினருக்காக நீ ஜெபிச்சேனா அவங்க திரும்பவும் வருவது கூடாத காரியம். நம்மோடு இருப்பாரு, இருக்கிறார். அப்ப என்னன்னா, மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்ன? ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன பயன்னா, ஒரு மனிதனை தேவன் சந்தித்த நாள்ல அவனுடைய ரட்சிப்பு ஆரம்பிக்குது. ஒரு மனிதனை தேவன் சந்தித்த நாள்ல என்ன ஆரம்பிக்குது? ரட்சிக்க ஆரம்பிக்குது. அந்த ரட்சிப்போட முடிவு என்னன்னா, மகிமை முடிகிறது. மகிமை என்பது தேவன் இருக்கிற சாயம், தேவன் இருக்கிற ரூபம், தேவன் இருக்கிற வாழ்க்கை, தேவனுடைய குணம், மகிமை. அப்போ இந்த வாழ்க்கை எந்த இடையில இருக்குதுன்னா, ஒரு மனிதன் எந்த வயதில் தொடங்கிட்டோம், அவன் 10 வயசுல ரட்சிக்கப்படட்டும், அவன் 90 வயசுல ரட்சிக்கப்படட்டும், அவன் அவன் மரணத்தை எட்டி வைக்கும் போது அவன் மகிமைக்குள் பிரவேசிக்கிறான். அந்த மகிமைக்குள் பிரவேசிக்கிற அந்த காலத்துக்குள்ள அவன் என்ன ஆக வேண்டும்னா, அவன் மறுரூபமாக வேண்டும், அவன் தேவனை போல மாற வேண்டும், அவன் பரிசுத்தமாய் மாற வேண்டும். ஒரு மனிதன் 10 வயதுல ரட்சிக்கப்பட்டானா, அவன் மரணம் குறிக்கப்பட்ட நேரம் 90 வயதாச்சுன்னா, அந்த 80 வருடம் எதற்காக தேவன் கொடுத்தாங்கன்னா, அவன் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாகி மறுரூபமாகி மகிமை அடைவதற்காக. நீடித்த ஆயுளை தேவன் நமக்கு கொடுத்தது நீடித்த வாழ்நாள் எல்லாம் மகிழ்ச்சியா இருப்பதற்கு. அந்த மகிழ்ச்சியின் ஆணி வேர் எதற்குன்னா, அது எதனா ஆண்டவரை போல மாறுவதற்கு. வசனம் சொல்றது, நான் பரிசுத்தரா இருக்கிறபடின்னா
என்னை போல் பரிசுத்தமா இருங்கள். ரட்சிக்கப்பட்ட மனிதனோட நீங்க ரட்சிப்புல காலடி வைத்த முதல் நாள் இருந்து நாம் எதை நோக்கி பயணம் பண்ணுகிறோம்னா பரிசுத்தமாக்குவதை குறித்து பயணம். அந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் எதை நோக்கி நம்ம நடத்துனா மகிமைக்கு நேராக நடக்கும். நம்முடைய குணம் வசனம் சொல்லுது இப்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நீங்கள் இருக்கிறீர்கள். எதன்ல? ஆவியில. குணத்தை மாத்துங்க. அல்லேலூயா. அப்ப என்ன போராட்டம்னா ரட்சிக்கப்பட்ட மனிதன் இது எதற்கோடு நேரடியா தொடர்பு கொடுத்து உங்களுக்கு புரிய வைக்கணும்னா ஒரு கப்பல் பயணத்துல நம்மளை சேர்த்துக் கொள்வது போல ரட்சிக்கப்பட்ட முதல் நாள் கப்பல் பயணத்துல ஏறுறோம். 2 நோக்கம் தான் கப்பல் பயணத்துல. 1, கப்பல் மூழ்கிடக்கூடாது. 2வது, நான் கரை சேர்ந்தேன். இந்த 2 நோக்கத்தோட தான் கப்பல் பிரயாணம். ரட்சிப்பும் அதுதான். ரட்சிக்கப்பட்ட நாள்ல நாம பரலோக பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்றோம். 1, ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. 2, நான் போய் அந்த டெஸ்டினி மறுரூபமாக்கப்பட்ட அவரை போல மாறிடும். இந்த 2மே நீங்க இந்த பயணத்துல செய்ய வேண்டும். அப்ப சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம் என்னன்னா ரட்சிக்கப்பட்ட மனிதன் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்தாதான் ஆண்டவரை போல மாற முடியும். ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும் போது சொல்றார், நான் பரிசுத்தர். அவர் என்ன சொல்றாரு? நீங்க என்னை போல் பரிசுத்தம் உள்ளவர்களா இருங்க சொல்றாரா? ஆண்டவர் சார் நான் அன்பு, என்ன போல நீ மத்தவங்க நேசித்த. 2 காரியங்கள் ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்றாரு. அப்ப என்னன்னா நம்முடைய குணம் ஆண்டோட பரிசுத்தம் என்பது என்னன்னா எல்லா குணமும் ஆண்டவர் போல. பரிசுத்தம் என்ற வார்த்தையை நம்ம எதற்காக செப்பரேட் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள். எதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டோம்? நம் பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவனை போல் மாற வேண்டும். நம் பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு பரிசுத்தமாக வேண்டும். இந்த ஒரு நோக்கத்துக்காக தான் பிரித்தெடுக்கப்பட்டோம். எதுக்கு ரட்சிக்கப்பட்டீங்கன்னா எனக்கு கடன் மாறிச்சு அதுக்காக ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு நோய் மாறிச்சு அதுக்காக ரட்சிக்கப்பட்டேன், பேய் போயிடுச்சு அதுக்காக ரட்சிக்கப்பட்டேன். எல்லாம் நடந்தது சரி. ரட்சிப்பின் முதல் படியை நீ எடுத்து வச்சுட்டு என்ன காரியத்தை அனுதினமும் செய்யணும்னா நான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து இயேசுவை போல மாறுவேன். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் ஆகாத ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில தேவனை தரிசிக்க முடியாது. அதனாலதான் வசனம் சொல்லுது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. சுத்தமா இருக்கணும். நம்ம போகணும். பூமியில தரிசிக்கிறத குறிச்சு சொல்ல, பூமியில நிறைய பாவிகளை தரிசிச்சிருக்கிறாங்க. சவுல் தரிசிச்சிருக்கிறாரு, ஆபிரகாம் தரிசிச்சிருக்கிறாரு. லோத்து காலத்துல பார்த்தா நீ ஆபிரகாம் காலத்துல சாப்பிட்டு போயிருக்கிறாங்க. எத்தனையோ பழைய ஏற்பாட்டு முற்பிதாக்களோடு தேவன் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மனோவா கிட்ட எத்தனையோ முற்பிதாக்களோடு தேவன் பேசி இருக்கிறாரு. அவங்க ரொம்ப பரிசுத்தமான இருக்குதுனால பூமியில தரிசிக்கல, அவங்களோட தேவன் தரிசிக்கணுமான பர்பஸ் இருக்குது. எங்க பரலோகத்துல தேவனோட ஐக்கியமா இருப்பதற்கு என்னன்னா இருதயத்துல இங்கத்துல இருந்து பரிசுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணும். இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான் தேவனை பரலோகத்துல கண்டு தரிசிப்பான், பரலோகத்துல அவனோடு இருப்பான். அப்ப இருதயத்தில் சுத்தம் இல்லாதவன் பூமியில கூட நீங்க பிரசன்னத்தை உணர்ந்துடலாம். ஐத்தட்டி பாட்டு பாடி அல்லேலூயா ஆமென் அந்நிய பாட்டு ஒரு மீட்டிங் போனோடனே காயா டச்சுனா உழுது பிறந்து எல்லாம் பண்ணிடலாம். அங்க போங்க, அங்க போங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ற, இங்க பரிசுத்தத்தை நீங்க முதன்மைப்படுத்தி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் தான் பரலோகத்தை நம்ம பரிசுத்தம். அப்ப மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்பது என்னன்னா நம் வாழ்க்கையில பரிசுத்தை இழக்குது. என்னது புரியுதா? எந்தெந்த விதத்துல எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை இழக்கிறோமோ அது எல்லாரும் வாழ்க்கையில மரணத்துக்கு ஏதுவான பாவத்துல வரும். இன்னொன்னு நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன்னா இந்த 13ல இருந்து 21 வீட்டுல போய் வாசிங்க, அத கடைசி வசனம் வாசிப்போம். 5:21 பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. அப்ப அவர் சொல்றாரு மரணத்துக்கு எதிரான பாவத்தை குறித்து அவர் பேசி கடைசியாக அவங்களுக்கு எச்சரிப்பாய் சொல்ற காரியம் என்னன்னா பிள்ளைகளே விக்கிரகத்துக்கு என்னதுக்கு விக்கிரகங்களுக்கு விலக்கி காத்துக் கொள்ளுங்கள். விக்கிரகங்களுக்கு
இந்த வார்த்தை என்ன, விக்கிரக ஆராதனை குறித்து சொல்ல, என்ன சொல்ல, ஐடியல் வர்ஷிப் குறித்து சொல்ல, விக்கிரக ஆராதனை பண்றத பத்தி சொல்ல, விக்கிரகங்களுக்கு உங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்ப நான் யோசிச்சேன், அப்ப விக்கிரகங்கள் என்ற வார்த்தைக்கு என்ன கிரேக்க பதம்னா ஐடலோஸ். ஐடலோஸ் சொல்ல, அதுல எப்படி சொல்லுதுன்னா லைக்னஸ் போல, அது இல்லைன்னா அது ஆல்டர்னேட்டிவ். என்னன்னா தேவன் இருக்கிற இடத்துக்கு எதெல்லாம் தேவனை தள்ளிட்டு தேவனா வருதோ அதெல்லாம் விக்கிரகம். அதுதான் சொல்றேன், எந்த சபையும் இன்னைக்கு நாம யாரும் போய் விக்கிரகத்தை வழிபட வேண்டிய அவசியம் நமக்கு இல்ல. நமக்கு அறிவு இருக்குது, எது தெய்வம் தெரியும். வானத்தையும் பூமியும் படைத்து பரிசுத்தம் உள்ள தெய்வம் யார் என்று நாம் அறிந்து கொண்டதினால் திரும்பவும் நாம் விக்கிரகங்களை நமஸ்கரிக்கவும் கையெடுத்து கும்பிடவும் நாம் போக மாட்டோம். ஆனா சபைக்கு அவர் எழுதுறாரு, விக்கிரகத்துக்கு விலக சொல்றாரு. விக்கிரகமே இல்லாத சபையில அவர் அந்த சபையில எங்க விக்கிரக வழிபாடு இருந்தது? சபையில விக்கிரக வழிபாடு எல்லாம் இல்ல. அவங்க ஆராதனை முறை உலகத்தின் ஆராதனை முறையிலிருந்து வித்தியாசப்பட்டதான் சபையின் ஆராதனை முறை. சபையில விக்கிரகமே இல்ல, ஆனா சபைக்கு அது சொல்றாரு விக்கிரகத்துக்கு விலக்கு. அப்ப சபையில என்ன விக்கிரகம்? சபையில என்ன விக்கிரகம்னா, நீங்களும் நானும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த வேற ஒன்றுக்கு கொடுக்க முடியும், அதுதான் விக்கிரகம். இதுதான் மரணத்துக்கு ஏதுவான பாவம். இதுதான் உன் வாழ்க்கை பரிசுத்தத்தை கெடுக்கும். இது உன் வாழ்க்கையில தேவன் கொடுக்க வேண்டிய இடத்த ஒண்ணு தட்டி பறைக்குமானா அது பேர் விக்கிரகம். அந்த விக்கிரக அந்த விக்கிரகம் தான் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். இப்ப நம்ம விக்கிரகத்தை ஆராதிக்க மாட்டோம், ஆனா நம்ம வாழ்க்கையில விக்கிரகத்தை உண்டாக்க முடியும். நீங்க வாசிச்சீங்கன்னா எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரும்போது வனாந்திரத்துல அவங்க விக்கிரகத்தை உண்டாக்கிட்டாங்க. அவங்க விக்கிரகத்தை வணங்கல, விக்கிரகம் அவர்களோடு வரல, ஆனா ஆராதனை பண்ணணும் என்ற இடத்துல வரும்போது விக்கிரகத்தை உண்டாக்கிட்டான். நம்மளோட நோக்கமும் கரெக்ட் தான், ஞானஸ்தானமும் கரெக்ட் தான், ரட்சிப்பும் கரெக்ட் தான். ஆனா இந்த நடுவுல நம்ம ஓட்டத்தை தொடங்கி கொஞ்சம் தூரம் ஓடும் பொழுது ஏதோ ஒரு விதத்துல விக்கிரகம் நம்ம வாழ்க்கையில வரும். யார் உருவாக்கினார்னா அவர்கள் உருவாக்கினார். அப்போ நாம விக்கிரகத்தை உருவாக்க முடியும். சொல்லுங்க, நாம விக்கிரகத்தை முடியும். யோசிச்சேன், எப்படியாப்பா விக்கிரகத்தை உருவாக்க முடியும்? எப்படி ஒரு மனுஷன் தேவன் விக்கிரகத்துக்கு இந்த பாவத்தை செஞ்சா தேவன் என்ன பண்ணுவார்னா அடிப்பார். தேவன் அடிப்பாங்க. தேவன் அடிச்சா ஆக முடியாது, தேவன் அடிச்சா ஆக முடியாது. நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்பாங்க. நீங்க வாசிங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 27 இருந்து வாசிங்க. ஒரு பெரிய ஆசாரியன் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பக்கம் நம்ம சொல்லுங்க. புதிய ஏற்பாடுல, பழைய ஏற்பாடுல முன்னாடி வந்து 342 எடுத்துக்கோங்க. ஏலிய ஆசாரியன் எல்லாம் நீங்க பாத்துங்க. அந்த ஆசாரியன் இடத்துல கேட்கறதுக்கு தான், தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வருவாங்க ஆசாரியன் இடத்துல. ஆனா நீ என்னைக்கு ஆண்டோடைய ஸ்தானத்துல நிக்கலையோ உனக்கு வேற இடத்துல இருந்து வார்த்தை வரும். பசங்க வாசிப்போம். அப்ப இவர் யாரு? ஏலி யாரு? முதல்ல என்னது? தேவனுடைய. அப்ப இவர் யாரு? அவர் தேவனுடைய மனுஷன் இல்ல, அதனால்தான் வேற ஒரு தேவனுடைய மனுஷனை கொண்டு வந்தாருங்க. நீ தேவனுடைய மனுஷன், நீ உன் ஸ்தானத்துல நிக்கலன்னா உங்ககிட்ட எல்லாம் வார்த்தை எல்லாம் வராது. நீ போஸ்டிங்ல டம்மி போஸ்டிங்ல இருக்கலாம். ஆசாரியனது டம்மி. இந்த டம்மி பேச மாட்டேன். அது சும்மா என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணி வச்சுப்பாரு. இந்த பூமியில இருக்கிற சிறு பூச்சியும் பல்கொத்தம் மாதிரி அதை யூஸ் பண்ணிப்பா. விளாண்டாரு இருக்கிற இருந்துட்டேன், கொடுத்ததை சாப்பிட்டுட்டேன் போதும், அதுக்குதான் யூஸ் பண்ணாரு. தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியின் இடத்தில் வந்து, ஏன்னா ஏலி தேவனுடைய மனுஷன் இல்ல. ஏன் இல்ல சொல்றேன் கேளுங்க. வாசிமா.
கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இல்ல இதை நான் உங்க சொல்றேன் என்னன்னா, எல்லா ஜனங்களும் கூட்டு வந்து ஆராதனை செய்வதற்காக பார்த்து உங்களை எல்லாத்தையும் உருவாக்கி உங்களை ஆராதனை செய்வதற்காகவே உங்களை வேறு பிரிச்சு வச்சேன். உங்களை அதற்காக அதுதான் ஆண்டு சொல்றாரு. இன்னைக்கு நம்மள பார்த்து சொல்றாரு, நீ ராஜரீக ஆசாரிய கூட்டம். உன்னை எதற்காக அழைத்தனா, என்னை ஆராதனை செய்வதற்காக அழைத்தேன். என்ன என்னன்னா, என்னை தொழுது கொள்வதற்கு அவர் அழைச்சிருக்கிறார். சொன்னா என்ன வச்சு பண்ணதான் நான் அழைச்சேன். நீங்க வாசிச்சீங்கன்னா 29 வாசிங்களேன், 29. உங்களை கொழுக்க பண்ணும்படி நான் வச்சா, உங்களை ஆசீர்வாதம் கொடுத்து, நன்மை கொடுத்து, மகிழ்ச்சி கொடுத்து, சந்தோஷம் கொடுத்து, விடுதலை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, அற்புதத்தை கொடுத்து, அதிசயத்தை கொடுத்து, எல்லாம் 5 மூட்டை 60 கொடுத்து உன்னை கொழுக்க வச்சேன்னா, நீ என்னை பார்க்கிலும் குமாரனை மதிப்பானேன்னு சொல்றாரு. எனக்கு கொடுக்க ஸ்தானத்தை உன் பிள்ளைக்காண்டா கொடுத்தன்னு கேட்டார். நிறைய பேருக்கு பிள்ளை இல்ல, அந்த இடத்துல எதவனா வச்சுக்கலாம். நீ ஆண்டவர் என்ற இடத்தை விட்டுட்டு ஆண்டவருடைய கட்டளை, அவர் நமக்கு கொடுத்த நன்மை, அவர் இதெல்லாம் செய்ய சொன்னா அது ஆண்டோடைய ஸ்தானம். நான் உனக்கு செய்ய வேண்டி சொன்னதான் நீ செய்யாம என்னை தள்ளிட்டு இன்னொருத்தரையும் அங்க கொண்டு வந்த. ஏலிகிட்ட என்ன கேட்டாரு? கொண்டு வந்து உன்னை கொழுக்க வச்சேன், உன்னை சிறப்பான அலங்கரிச்சேன், எல்லாம் கருத்தை கொடுத்து எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டே வந்தேன். நான் நீ என்ன பண்ண தெரியுமா? நீ என்ன பண்ண? என் இடத்த எடுத்து உன் பிள்ளை கொடுத்துட்ட. ஒண்ணுன்னு சொல்லிட்டா, எல்லா இடத்தை எடுத்து நீ வேற எதுவும் நேசிக்கிற அது கொடுத்துட்ட. அது உலகமா இருக்கலாம், அது பணமா இருக்கலாம், அது உறவா இருக்கலாம், அது நேரமா இருக்கலாம், அது உன் போனா இருக்கலாம், எதா இருக்கலாம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த இடத்த நீ வேற ஒண்ணு கொடுத்துட்டல. ஏலி பார்த்த கேள்விதான் இந்த யோவான்ல சொல்றாரு, விக்கிரகத்து விலைக்கு காத்துக்கொள்ளா. அப்புறம் நீ 29 வாசிச்சுன்னா, உன் குடும்பத்துல நிறைய வயது உள்ளவன் இருக்கவே மாட்டான். ஒரே நாள்ல 2 பிள்ளை செத்து போகும், நீ செத்து போவ. அவங்க ஒரு பிள்ளைய பெற்று அதுக்குன்னா பேரு இக்கோ தானே, கசப்பு, மகிமை இழந்த. ஏன்னா என் இடத்த நீ வேணும் பட்சல நீ இல்லாம போயிட்ட. ஏனி ஜனனுடைய பாவத்துக்காக அவன் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் செலுத்தினார். தேவன் அந்த பலியை ஏற்றுக்கொண்டு ஜனங்களின் பாவத்தை மன்னித்தார். இந்த பாவத்தை இவர்கள் செய்யும் பொழுது இவர்கள் எந்த விதமான குற்ற நிவாரண பலியையும், எந்த விதமான பாவ நிவாரண பலியையும், எந்த விதமான சமாதான பலியையும் செலுத்தவே முடியல. ஏன் அவர் செலுத்துற? இஸ்ரவேலுக்கெல்லாம் செலுத்தினவரையா அவருக்கு செலுத்த முடியாதா? பிகாஸ் அவருக்கு தெரியும், தேவன் செலுத்தினா ஏத்துக்க மாட்டேன். விளங்குதா? இஸ்ரவேலுக்கெல்லாம் காளையையும் மாடையும் குருவியையும் புறாவையும் பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியை செலுத்தி குஷ்டரோகிக்காக கூட மன்றாடினாரு ஏலி. தான் சொந்த பிள்ளைகளுக்காக ஏன் மன்றாட முடியலன்னா, ஏலி மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை அங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. விளங்குதா? எல்லாருக்கும் அழைத்திருந்த ஏலியால ஏன் இப்ப அழ முடியலன்னா முடியாது. விளங்குதா? தேவன் கொடுக்க வேண்டிய இடத்த தேவனை தவிர்த்து நாம் அந்த இடத்துல வேற யாருக்கு கொண்டு வருவோமானா, நான் ஒரு நேசிக்கிறேன்னு சொல்லுவது அல்ல, என்னை நேசிக்கிறவன் என்று சொல்லுகிறவன் என் கட்டளை கை கொள்ளுகிறவன் தான். அவன் கட்டளை கை கொள்ள ஆண்டுடைய இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன்னா, நீங்க சொல்லுங்க, நீங்க தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படைய கூடாதபடி ஒன்று உங்க வாழ்க்கையில இடைசர்களா தடுத்து நிறுத்தி உங்களை என்ன பண்ணுதுன்னா பிரிக்குது தெரியுமா தேவனை விட்டு. அதுதான் விக்கிரகம். அப்பாவுடைய வார்த்தையை கேட்காதபடி
ஏதோ ஒரு காரியத்துக்கு நம்ம செவி சாய்க்கிறோம் தெரியுமா? விக்கிரகம். புரியுதா? புரியுதா? விளக்குற இன்னும் நல்லா புரிஞ்சு. எனக்கு ஆண்டு நிறைய கட்டளை கொடுத்துருக்கேன். எனக்கு ஆண்டு நிறைய காரியங்களை செய்யக்கூடாது சொல்லியிருக்கிறேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஏதோ ஒரு காலத்துல, ஏதோ ஒண்ணு பர்சன், திங்ஸ், எனிதிங், அதை மையப்படுத்தி, அதை முதன்மைப்படுத்தி ஏசப்பாவோட வார்த்தையை புறம்பே தள்ளும் போது நான் ஆண்டவரை தள்ளிட்டு அதை விக்கிரகமா என் வாழ்க்கையில கொண்டு வந்து நிறுத்துகிறேன். அந்த விக்கிரகத்தினால என் அழிவோம். சபை போய் தீபாவளி காட்ட போறது இல்லை. சபை தர்காதோ, சபை மசூதிக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. சபை எந்த கோயிலுக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் வேண்டாண்டுதான் இங்க வந்துருக்கும். ஆனா இங்க நாம விக்கிரகத்தை உண்டாக்க முடியும். நம்ம விக்கிரகத்தை ஆராதிக்க முடியாது, நம்ம விக்கிரகத்தை உண்டாக்குறவங்களா மாறும். தேவன் ஆபிரகாமை எதுல இருந்து அழைத்தாருன்னா விக்கிரகத்தை உண்டாக்குற இடத்துல இருந்து அழைச்சார். ஆண்டவர் அவனை எதற்காக ஈசாக்க பலிப்பிடத்துல வைக்க சொன்னார் தெரியுமா? விக்கிரகத்தை ஏற்கனவே நீ உண்டாக்கினாலே உன் பிள்ளை நீ விக்கிரகமா உண்டாக்கிடுவான்னு பார்த்தார், சோதிச்சார். தெரியுமா? விளங்கிக்கோங்க. ஏன் ஆண்டவர் ஒன்னொன்னு ஆண்டவர் நம்மளை காட்டில அவர் சர்வஞானி. ஏன் அவனுக்கு போய் பலிப்பிடத்துல வைக்க சொன்னார்னா ஏற்கனவே விக்கிரகத்தை உண்டாக்குறவன். இன்னைக்கு ஒரு கல்லாலேயோ ஒரு மரத்தினாலேயோ விக்கிரகத்தை உண்டாக்கல, ஆனா இவன் பிள்ளைய உண்டாக்கிட்டானா இதனால் நான் சோதிக்கிறேன் ஆபிரகாம், நீ கர்த்தருக்கு பெரிய பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். உன் பிள்ளையாண்டால் கை போடாத. ஆண்டவர் உன்னை வைக்க சொல்றாரு பலிப்பிடத்துல, உன்னாலை வைக்க முடியலையா? நீ விக்கிரக ஆராதனை விக்கிரகத்துல இருக்க வைக்க சொல்றாரு பலிப்பிடத்துல. ஆபிரகாம் வைக்க சொன்னாலும் வைக்க சொல்லியா? சொன்னாரு வைக்க சொல்லி வச்சானா வைக்கலையா? அப்ப என்ன சொல்றாரு? இப்போது நான் அறிவேன் எனக்கு பயப்படுறேன். பினகாஸ் என்ற பேர் வந்தது. ஒரு மிகப்பெரிய சபையில நடக்கும் போது அவன் ஈட்டியை பிடித்து அந்த மிகப்பெரிய அழிவை நிறுத்தினான். அவன் பேர் தான் பினகாஸ். இந்த பேர் எடுத்து அவங்க பேர பிள்ளைக்கு பேர் வச்சான் பினகாஸ். இந்த மாதிரி ஆண்டவர் சொல்லும் போது இவ்வளவு பெரிய பாவத்தை பினகாச செய்த ஏழி வயதாக்க முடியும். ஏழியை எடுத்து ஒரு கத்திய சக்குன்னு ஒரு குத்தி குத்திருந்தாருன்னா அந்த என்ன சொல்லியிருப்பாரு? இப்பொழுது அறிவன் ஏழி, நீ கர்த்தருக்கு பயப்படுறவன் என்று. ஏழி என்ன பண்ண? ஏழி வீர வசனம் தானே பேசிப்பார், போய் பாருங்க. ஆண்டவரை தடுக்க முடியாது, அதை முடியாது, இதை முடியாது. அங்க பினகாஸ் குத்தி தானே ஆண்டவரை தட்டாரு. நீ படிச்சுக்கிறல்ல, ஆசாரின் வாயில தேவ வார்த்தை இருக்கல, இங்க அவங்களை அகற்ற முடியல. நினைச்சா வசனத்தில் அருண் சொன்னாரு, மிகப்பெரிய பாவத்தை அடங்காத பிள்ளையை கண்டா ஆசாரிடத்தில் கொண்டு மூப்பரிடத்தில் கொண்டு போய் கல்லை வச்சு சாவணும்னு சொன்னாரு. இதுக்கு வீட்டுக்கு அடங்காத பிள்ளை தானே, இது ஊருக்கு அடங்காத பிள்ளை தானே, ரெண்டும் இது ரொம்ப கேடு கெட்டது தானே. எல்லாரும் பிள்ளை கலத்துக்கு அச்சார்ல, ஏழி அச்சாரா அடிக்கலையா? அந்த மாதிரி பிள்ளை ஏன் மது பிள்ளை அடிக்கல? நீங்க யோசிங்க. அவரு பிள்ளை அவர் விக்கிரகம் ஆகிட்டாரு. ரொம்ப கவனமா வேதத்தை நீங்க ஆராய்ந்து படிக்கும் போது அவ்வளவு தெளிவு நம்ம வாழ்க்கையில் வருது. ஏலி அவர்களை விக்கிரகமாய் மாற்றிட்டார். என்ன மாட்டாரு? மாத்திட்டார். அப்ப நீங்க எதாவது விக்கிரகமா மாத்தி இருக்கிறீங்க? ஏசப்பா கேளுங்க, டைம் ஆகுமே. நீங்க எதை விக்கிரகம் மாற்றி இருக்கிறீங்க? அந்த ஸ்தானத்துல எதை கொண்டு வந்தீங்க? ஏலி தன் குமாரனை தேவனுடைய ஸ்தானத்துல வைத்ததுனால வசனம் சொல்லுது, ஏலியும் செத்தாரு, அவட 3 பிள்ளைகளும் செத்தாரு. அவர் 2 பிள்ளைகளை செத்துச்சு, எல்லாரும் செத்து போச்சு. என்ன ஆச்சு? அந்த ஆர்க் ஆஃப் கவர்னன்ட் அது வேற நடத்தப்பட்டுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்னன்னா மனத்துக்கு ஏதுவான பாவம் என்று வேத ஒரு சில கேட்டகரியா சொல்லுது. இன்டர்டேஷன்ல தான் இருக்கிற கைமானாலும் கேட்டுக்கோங்க. நீங்க புரிஞ்சுக்கிறேன். வாரம் அப்போஸ்தலர்ல 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, அனனியா சப்பிரா செத்தாங்க. ஏன் நம்ம செத்தாங்க? பொருளாசை என்ன விக்கிரகம். அவன் கேட்டாரு, அந்த இடம் ஒண்ணு தானே, வித்த போது ஒண்ணு தானே, காசு ஒண்ணு தானே, எதுக்கு பத்தி வச்ச? தேவன் முக்கியம் இல்லை, அவங்களுக்கு பணம் முக்கியம். எதுக்கு பணம் முக்கியம்னா அவங்க ரொம்ப முக்கியம். அவங்க பிழைத்திருக்கும்படி பணத்தை சேர்த்து வைத்தார். புரியுதா? பொருளாசை எல்லா தீமைக்கும் பொருளாசைன்னா விக்கிரகம். ஆமென். நான் பணம் வேண்டான்னு நான் சொல்ல, பணம் வேண்டும். அந்த பணம் ஆண்டவர் இடத்த பிடிக்குமானா அது விக்கிரகமா மாறி. இல்லையா? என்ன பண்ணீங்க? நீங்க பாத்தீங்கன்னா அங்க போட்டாரா இவங்க எத்தனையோ பாவம் செஞ்சவங்களா விபச்சாருக்கு எல்லாம் வந்துட்டு, நீங்க அதெல்லாம் போகணும்னு சொல்றேன்.
ஏன் இந்த காசை எடுத்து போட்டாரு? எதுக்கு அடிச்சாரு? ஏன் ஏன் அவங்க அவங்க என்னன்னா பண விக்கிரகமா, எல்லாரும் பணம் ஏன் ஒரு மனிதனுக்கு விக்கிரகமா மாறுதுன்னா அவனுக்கு விக்கிரகமா மாத்திட்டான். ஆனா இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? வயசான காலத்துல இதை நம்பிதான் நான் இருக்கிறேன். உனக்கு கொடுத்துட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? நீ பணத்தை நம்பி இருக்கிற தெரியுமா, அவதான் பணம் விக்கிறோம். நான் பணத்தை நம்பி இல்லை, ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு பணத்தை கொடுப்பாரு. இவங்க ஆண்டவரை நம்பி இல்ல, பணத்தை நம்பி வந்துட்டாங்க. ஏன் நம்ம பணத்தை நம்பிக்கையா வச்சாங்கன்னா இவங்க முக்கியமாயிட்டாங்க. செல்ஃப் சென்டர்ட். இப்ப என்ன சொன்னா சுய ஆராதனை, தங்களையே தங்களை ஆராதிக்கணும்னு மாத்திட்டாங்க. எங்க நம்ம வேற ஒருத்தரை விக்கிரகமா மாத்த முடியும், நம்மளையே விக்கிரகமா மாத்த முடியும். நம்மளே விக்கிரகம், நம்மளை முக்கியப்படுத்தியே இருப்போமானா நம்ம சுய விக்கிரகக்காரனா பாரு. எனக்காக 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 நான் தெரியுமா? சுய 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 அது விக்கிரக ஆராதனை. அதுதான் ஆண்டவர் சொல்ற சுயத்துக்கு செத்துடுன்ற. நீ சுயத்தை சாவடிக்கலான்னா நீ உண்மையா தெய்வமா, உனக்கு தெய்வமா ஆக்கிடுற. ஒரு வசனம், வயிறு தான் உங்களுக்கு கடவுள். வயிறு அவனுக்கு கடவுள். பெருந்தீனி நீங்க பாத்தீங்கன்னா டெத்லிஸ்ட்ல பெருந்தீனி ஒண்ணு காரணம் இருக்குது. பெருந்தீனினா நிறைய சாப்பிடுறவங்கள இல்ல, அதை நீங்க நினைக்க கூடாது. பெருந்தீனினா யாருக்கு இல்லைன்னா நான் சாப்பிட்டே இருக்கு. ஒரு பண்ணு இருக்குது, 2 பேர் பசியா பிரிச்சு சாப்பிட்டு 2 பேர் வாழல, அவங்க திரும்ப பண்ணுக்குள்ள போயிடும். அதுதான் பெருந்தீனி. யாரா இருக்கலாம், எவ்வளா இருக்கலாம், வாட்டெவர் பேர். நீங்க புரிஞ்சுக்கோங்க, விக்கிரக ஆராதனைக்காரர்கள், செல்ஃப் சென்டர். இன்னும் சொல்றேன், நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு இதெல்லாம் சொல்றேன். நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு யார வேணா துக்கப்படுத்துவல, அதுவும் விக்கிரக. சிரிக்க மாட்டீங்க, சாப்பாடு மட்டும் சிரிச்சிங்க. நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு யார வேணா துக்கப்படுத்துறீங்களே, எவங்களால துக்கப்படுத்துறீங்களே, உங்க சந்தோஷத்துக்காக என்ன வேணா பண்ண ஆயத்தமாங்களே, நீங்க உங்களை விக்கிரகமா மாத்திட்டீங்க. யார் தெரியுமா இது மாதிரி பண்ண வேதத்துல? தேவனுக்கு பிரியமா இருந்த தாவீது பண்ணாரு. அவர் சந்தோஷத்துக்காக இன்னொரு வாழ்க்கையை கத்தார். தேவன் என்ன தம்மா பண்ணாரு சொல்லு? வசனம் சொல்றது, பிள்ளைய தேவன் அடிச்சாருன்னு நடுங்கிட்டேன். அல்லேலூயா. அப்ப என்ன காரியம்னா, நம்முடைய வாழ்க்கையில மேல நீ கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல, கொலோசியர் 3ஆம் அதிகாரத்து வாங்க, கொலோசியர் வாங்க. ஆமே, கொஞ்சம் வாங்கல படிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 1ல இருந்து 4 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள். இதுக்காக தான் அழைக்கப்பட்டோம். நம்முடைய வாழ்க்கையை பரலோகத்தை நோக்கமாய் கொண்ட வாழ்க்கை, பரலோகத்தை மையமாய் கொண்ட வாழ்க்கை. இந்த நோக்கத்துக்காக அழைக்கப்பட்ட நாம் ஆகையால் வசனம், நீங்கள் கிறிஸ்துவனுடைய எழுதுண்டானால் கிறிஸ்துவனுடைய வலது பாசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மறைத்தீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாக கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நம்ம வாழ்க்கையை மகிமையில வெளிப்படுத்த மகிமையில வெளிப்பட வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில மகிமையை கெடுத்துற காரியம் என்னன்னா, மகிமையும் கெடுத்துரும், ரட்சிப்பையும் கெடுத்துரும். அதுதான் டெத் லிஸ்ட். அந்த டெத் லிஸ்ட் ரொம்ப டீப்பா யார் பேசுறாருன்னா பவுல் பேசுறாரு. ஆகையால் நீங்க விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிராராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியிலே உண்டு பண்ணுகிற அவயங்களை அழித்து போடுங்கள். நீ இதை அழிச்சு போடலன்னா இது உன்ன அழிச்சிடும். அப்ப என்னன்னா இவரு சொல்றாரு, இந்த காரியத்தை பேசுறாரு. ஏன் பேசணும்? விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிராராதனையான பொருளாசை, இது எல்லாத்துக்கும் மையனா இந்த எல்லா பாவத்தையும் நல்லா ரூல் போட்டு எழுதிக்கும். இந்த எல்லா காரியத்துக்கும் மூலம் என்னன்னா, பவுண்டேஷன் என்ன? சுயம். என்ன குடிக்கும், ஏன் விருப்பத்துக்காக நடக்குதா? இது எல்லாமே என்ன நடக்குது? ஒரு மனிதனை எடுத்து மையப்படுத்தினா இந்த 5 காரியங்களும் எதை மையமாய் எடுத்து நடக்குதுன்னா, ஒரு தனி மனிதனுடைய சுயத்திற்காக இது எல்லாம் நிகழ்த்தப்படுது.
சில இதுல விபச்சாரம் அசுத்தம் அசுத்தத்தோட மீனிங் என்ன சொன்னா, ஈவில் தாட் கண்ட்ரோலிங். உன்னை வந்து தவறான எண்ணம் உன்னை கண்ட்ரோல் பண்ணது தெரியுமா, அது பேர் தான் அசுத்தமே. அன்கிளீன். என்னது தவறான எண்ணம் என்பது என்ன, எல்லாமே இது தப்பா அப்படி இல்ல. தேவனுடைய சித்தம் இல்லாத எந்த காரியம் கண்ட்ரோல் பண்ணாலும் அது அன்கிளீன் தான். அன்கிளீன். அப்ப தேவ சித்தத்துக்கு புறம்பாய் நமக்குள்ளே நடக்கும் எல்லா காரியங்களும், தேவ சித்தத்துக்கு புறம்பாய் நமக்குள்ள எழும்பும் எல்லா ஆசைகளும், தேவ சித்தத்துக்கு புறம்பாய் நமக்கு நடத்த என்னன்னா அது பேஷன். இங்க ஒரு நியூஸ்ல பார்த்தா பேஷன் என்ன சொல்ல, சில பேர் சொல்லுவாங்க படி என்னோட பேஷன் போட்டோகிராஃபரா மாறணும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, என் பேஷன் நான் வந்து பிளைட் ஓட்டணும். இதெல்லாம் அவங்களை தீராத வேட்டை ஆசை, அது அவங்களை நடத்தும். அது அவங்க வாழ்க்கையில வெரி குட் அதெல்லாம் சொல்ற, அதை அடையணும்னு ஓடுவாங்க. அதுதான் சொல்றேன், தேவன் அல்லாத காரியத்தை அடையும்படிக்கு உன்னை தள்ளுற எல்லா காரியங்களும் அதுதான் உன்னை செல்ஃப் சென்டர்டு வொர்ஷிப்ல இருக்கிற, உன்னை முதன்மைப்படுத்தி உன்னையே ஆராதிக்கிற. புரியுதா? என்ன நான் சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க நான் நல்லா இருக்கணும், நான் இருக்கணும், நான் ஜாலி, நான் என்னோட ஜாலி, ஏன் இஷ்டம், என் விருப்பம், எனக்கு பிடிச்சது, என் வாழ்க்கை என்ன சொல்லுது, நான் என்ன மையமா வைத்த எல்லா நானும் என்ன விக்கிரகமா வந்துடும். சபை ஒரு விக்கிரகத்தை உண்டாக்க தலைவர். நாமளே நாம பின்னாடி போக மாட்டோம். நமக்கும் வந்து கொழுக்கட்டைக்கும் சம்பந்தமே இல்லை. நம்மளுக்கு அது இல்ல, வீட்டுல இல்ல, நம்ம அதை செய்ய போறது இல்ல, நம்ம அது மேல ஆசையை வைக்கிறது இல்ல, நம்ம அதெல்லாம் வெறுத்துட்டோம். நம்ம யார வெறுக்கல தெரியுமா, நம்மள வெறுக்கலையே, இதெல்லாம் வெறுத்துட்டோம் தானே. நான் உங்களுக்கு சொல்றேன், சில பேர்லாம் இங்க இருக்கிறீங்க 10,000 கொடுத்தோட சாட மாட்டீங்க தானே, சாட மாட்டீங்களா? சில பேர் சாப்பிட்டீங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா வெறுத்துட்டீங்க வானா. ஆனா உண்மையா வெறுக்க வேண்டியது அவங்க தானே, செல்ஃப் சென்டர் தானே, என்ன மையமா பற்றி தானே, என் ஆசைய மையமா வச்சுதானே, எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குதுல, எனக்குள் எழும்புகிற தேவ சித்தத்தை என்னன்னா, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்களேன், நான் மகிமை அடையக்கூடாதபடிக்கு என் பரிசுத்தத்தை இன்மையில கெடுக்கிற எல்லா என்னுடைய ஆசைகளும் எனக்கு விக்கிரகம் தான். சால்வேஷன்ல இருந்து குளோரிபிகேஷன், ரட்சிப்புல இருந்து மகிமைக்கு செல்கிற இந்த நெடிய பிரயாணத்துல பரிசுத்தம் என்பதுதான் நம்முடைய படிகள். இந்த பரிசுத்தம் என்ற படியை நம் வாழ்க்கையில தவிடுபடியாக்கும் நம்முடைய ஆசைகள், நம்முடைய விருப்பம், பரிசுத்தத்தை கெட்டுக்கிற நம்முடைய விருப்பம் அனைத்துமே விக்கிரகாரம். எத்தனை பேர் புரியுது? புரியலையா? இவைகளை கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இவைகளை பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கனை வரும். நீங்கள் முற்காலத்துக்குள்ளே அவர்களுக்குள் சஞ்சரித்தது போல இவரை செய்து கொண்டிருந்தோம். நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் அப்படியே இருந்தோம், எல்லாம் பண்ணோம், எல்லாம் வந்துட்டோம், திரும்ப ஏன் நம்ம செல்ஃப் சென்டருக்குள்ள போறோம்? நடந்துதா? நோவாவின் காலத்துல ஏன் ஜனங்களை தேவன் அழிச்சார்? நோவா காலத்துல விக்கிறது இருக்குன்னு பைபிள்ல வசனம் இருக்குதா? நோவா காலத்துல விக்கிரங்கள் இருக்குதா? என்ன இருக்குதா? ஏன் சொல்றாரு? ஜனங்கள் அவர்களை தங்களுக்கு விக்கிரகமா மாத்திட்டாங்க. அவங்களை புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து, அதெல்லாம் என்னன்னா என் விருப்பத்தை நானே செய்யணும்ன்ற எண்ணம் தான் அவங்களை அழிச்சுதானி. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்றாரு, the last day நோவா காலம் போல நீ எவனுக்கு பிடிச்சத சாப்பிடணும், நீ எவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், நீயும் அதே. அதுதான் இந்த காலம். யோவான் 1 எழுதும் போது சொல்லாரு, பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கிறதா நீங்க எழுதுங்க. ஏன் கடைசி காலம்? அவர் சொன்னாரு 2000 வருஷமா கடைசி காலம் தான். என்னைக்கு ஆவியானவர் வந்தாரோ அது கடைசி காலத்து அந்த அத்தியாயமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு யோசிங்க, நீங்க உங்க விருப்பத்தை மையப்படுத்தி வாழுறீங்களா? செல்ஃப் சென்டரா இருக்கிறீங்களா? நீங்க மரணத்துக்கு செய்யணும்னு ஜெபிக்க முடியாது. சோ நம்மளுடைய காரியம் என்னன்னா, ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுறது என்னன்னா, இதுல இருந்து மனம் திரும்பி என்ன பண்ணும்? மனம் திரும்பி இதை குறிச்சு ஒரு உணர்வு வருதா? ஐயோ இதுல இருந்து வரணும், நான் பரலோகத்துக்கு போகணும், பரிசுத்தமாகணும், குளோரிபிகேஷனுக்குள்ள போகணும், என்னை நான் இந்த விக்கிரகமாய் மாற்றிய காரியங்களை நான் அகற்ற வேண்டுமா? என அகற்றியே ஆகும். அல்லேலூயா. உங்க விருப்பம்னு ஒண்ணு இருக்குதா?
என் விருப்பம் எனக்கு ஒண்ணு இருக்குது, எனக்கு இருந்துச்சு இருக்குது. ஆனா ஏசு சொல்ல, என்னைக்கு இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் என் விருப்பம்னு ஒண்ணு என் கூட போராடினே இருக்கும். ஆனா நான் சொன்னோம், என் விருப்பம் அல்ல உங்க விருப்பம். ஆமே. இந்த தொடர்ந்து நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனா எனக்கு டைம் இல்லை. இன்ட்ரோடக்ஷன் அவ்வளவுதான். எனக்கு இதுக்குள்ள நிறைய போகணும். அதை சுத்தமா நம்ம கடந்து போலாம். நீங்க யோசிங்க, விக்கிரக ஆராதனைக்காரனா இருக்கிறீங்களா? தேவன் எடுக்கிற ஸ்தானத்தை நீங்க யாருக்குன்னா கொடுத்துக்கிறீங்களா? உங்க விருப்பத்துக்கு கொடுத்தீங்களா? நான் என்னைக்கு சொல்றேன், தயவு செய்து நான் சொல்றேன், இது மக்கள் மரணத்தை கொண்டு வரும். நித்திய மரணத்தை கொண்டு வரும், சரீர மரணத்தை கொண்டு வரும், ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வரும். இன்னைக்கு நான் சொல்லுக்கு புரிதா? அவேர்னஸ் சொல்லுவாங்க. விழித்து எழுங்கள், ஜாக்கிரதை உள்ளவராங்க. ஏன் நமக்கு இந்த சத்தியத்தை தேவன் தரா தெரியுமா? தேவன் நம்ம நேசிக்கிறேன். நம்ம அன்பு கூறுறதுனால, மனவாட்டியாய் நாம் இருக்கிறதுனால நம்மை சுத்திகரிக்க தேவன் விரும்பி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சபையில என்ன பிரசங்கம் அதிகமா இருக்குது? செல்ஃப் சென்டர்டு பிரசங்கம் தான் அதிகம். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ ஆசீர்வாதம் தான் என்ன பண்ண போற? நீ கடன் கொடுப்பாய், கூடதான் கொடு. புரியுதா? ஆனா நான் பரலோக சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டேன். ஆமென். நான் கடன் கொடுக்கிறவனா இருந்தாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட நான் சொன்னோம். என்ன தேவன் வசனம் சொல்லு, ஆபிரகாம தேவன் ஆசீர்வதிச்சார். ஆபிரகாம் எதுவுமே அவன் வாழ்க்கையில ஒண்ணுமே அவன் வாழ்க்கையில விக்கிரகமா இல்லவே இல்லை. பாத்தீங்களா? ஏசாவை பிரிய போனா பிரிச்சு விட்டாரே இல்லையா? அமிச்சுட்டாரு. அத்திரி யாரு வந்தா? இஸ்மவேல் வந்தார். இஸ்மவேல் அமிச்சு விட்டாரா? அதுல கேத்துறாரு, வித்துறாரு, எல்லாத்தையும் கழி பண்ணாரு. ஈசாக்கே டெஸ்ட் பண்ணாரு. எனக்கு ஆண்டவர் தான் என்ன தேவன் விக்கிரகத்தை உருவாக்குற இடத்துல இருந்து அழிச்சாரு. ரட்சிக்கப்பட்டு அந்த பங்குல வந்தனா இனி விக்கிரகத்தை தொடவே மாட்டேன், இனி விக்கிரகத்தை உண்டாக்கவும் மாட்டேன், நானும் விக்கிரகமா மாற மாட்டேன், எனக்கும் எதுவும் விக்கிரகமா மாறாது. இப்படியாப்பட்ட ஆபிரகாம் தான் ஜாதிகளுக்கு தகப்பன். ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் இன்னொரு விக்கிரக ஆராதனைக்காரனை தான் உருவாக்க முடியும். ஏன் ஆபிரகாம தேவன் ஜாதிகளுக்கு தகப்பனாகிறார்னா அவன் ஏன்னா அவன் விக்கிரக ஆராதனை இல்ல. வேதத்துல 2 வித்து சொல்லுது. அம்மே உன்னை ஆபிரகாமை வித்து, உன்னை இயேசு கிறிஸ்து வித்து. வசனம் சொல்லுது, அவருடைய வித்து உங்களுக்குள் இருக்கிறபடினா நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. எந்த பாவத்தை? நீ விக்கிரகத்தை உருவாக்க மாட்டேன்னு சொல்ற. நீங்க போய் 3 வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் வித்து உங்களுக்குள் இருக்கிறபடினா அவங்களால் பிறந்தது பாவம் செய்யாது. எந்த பிறப்பு எந்த பாவத்தை செய்யாது? இந்த விக்கிரகத்தை உண்டாகாது. இந்த விக்கிரகத்தை உண்மையா ஒரு ஆள் பிறந்துக்கிறோமா, உண்மையா ஒருத்தான் நம்ம அப்பாவா, அவரு வித்து தான் நம்ம கொண்டு இருக்குதா, அவர் தான் நமக்கு எல்லாம் நம்ம உருவாக்க மாட்டோம். விசுவாசிகள் நம்ம எல்லாருக்குள்ளயும் அவனுக்கு வித்து இருக்கு. ஆமே. இன்னைக்கு எது இருந்தாலும் காலி பண்ணிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு ஜோம் பண்ணுவோமா, ஒரு நாள் படிக்கணுமா, அதை நோக்கி பார்த்து அந்த உங்களோடு ஈடுபடணும். எது உங்க வாழ்க்கையில அந்த விக்கிரகமா இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். யார் வேணா இருக்கலாம், எந்த மனிதனா இருக்கலாம், எந்த ஃபீலிங்கா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், உங்க சந்தோஷமா இருக்கலாம், கண்ண முடியும் எதுவா இருக்கலாம். தேவனுக்குரிய கணத்தை உங்க வாழ்க்கையில, தேவனுக்குரிய இடத்தை உங்க வாழ்க்கையில, பிதாவின் சித்தத்தை உங்க வாழ்க்கையில கெடுக்கும்படியாய் தேவன் இருக்கிற இடத்தை, அவர் கட்டளையையும் அவருடைய கற்பனையையும் நீ கை கொள்ளாதபடிக்கு தடுத்து அந்த இடத்தை பிடிக்க எதெல்லாம் இன்னைக்கு போராடி கொண்டிருக்குதோ அதெல்லாம் நீ ஜெயிக்க போறீங்க. ஜெயிக்கும். தேவனால் பிறந்ததெல்லாம் ஜெயிக்கும். ஜெயிக்கும். நான் பிறந்திருக்கிறேன், நீங்க பிறந்திருக்கீங்க. சொல்லுங்க, நான் ஜெயிப்பேன். இந்த உணர்வுகளை நான் ஜெயிப்பேன். சொல்லுங்க, யாரு இல்லாமலாம் என்னால வாழ முடியும், இயேசு இல்லாம என்னால வாழ முடியாது. எந்த உறவுகள் இல்லாம என்னால வாழ முடியும், இயேசு இல்லாம வாழ ஆண்டவருக்கு கட்டளைக்கு கை கொள்ளாம கீழ்படியாம என்னால வாழ. சொல்லுங்க, நீ ஆண்டவருக்காக அடிக்க சொல்ல, நீ ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது ஆண்டவர் உனக்காக நிற்பார். நீ ஆண்டவருக்காக நீ நிற்கும் போது பரலோகம் சார்பில் நிற்கும். நீங்க சொல்ல, அப்பா நீங்க தான் எனக்கு முக்கியம், நீங்க தான் முக்கியம். இதாவது சித்தத்தை உன் வாழ்க்கையில செய். எந்த உறவும் வைக்காத. ஏழி தன் பிள்ளைகளை வித்தது போல எந்த உறவும் வைக்காத, எந்த அன்பையும் வைக்கவே வைக்காத. தெய்வம் தான் வேணும். தெய்வம் தெய்வம் நம்ம படைத்தவர் தான்.
ஆண்டவரே, எந்த பொருளையும் வைக்க மாட்டேன், எந்த மனிதரையும் வைக்க மாட்டேன், என்னையும் வைக்க மாட்டேன். நீங்க இருக்கிற இடம் அவருக்குரிய கணம் தான், அவருக்குரிய இடம் தான். அவருக்கு நான் கீழ்ப்படிவேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், தேவனால் பிறந்ததெல்லாம் பாவத்தை ஜெயிக்கும், தேவனால் பிறந்ததெல்லாம் சாத்தானை ஜெயிக்கும், தேவனால் பிறந்ததெல்லாம் ஜெயஜீவியம் செய்யும். ஏன்னா தேவனுடைய வித்து அவர்களுக்குள் வாசமா இருக்குது. அன்பின் தெய்வமே, இந்த காரியங்கள்லாம் ஒழித்து இதிலிருந்து நாங்க நியூ அத்தியாயத்துக்குள்ள புதிய ஒரு சட்டத்துல நான் வரணும்பா. இன்னைக்கு நான் எல்லா விக்கிரகத்தையும் ஒழித்து போட்டுட்டேன். என் வாழ்க்கையில முதன்மையும் நீதான், எல்லாமும் நீதான், என் வாழ்க்கை எல்லாமே நீங்கதான். உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க, கர்த்தரோடு பேசுங்க, ஆண்டவரே சொல்லுங்க. அந்த டெத் லிஸ்ட் சின்னாவே இப்பெல்லாம் தூக்கி போடுங்க. ஏதாவது போராடி இருக்குதா, அந்த இடத்தை பிடிக்கும்படி போராடி இருக்குதா, உலகம், கண்களை நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, விசுவாசுடைய காரியங்கள் ஏதாவது ஊடுருவ செயலாக இருக்குதா, ஆண்டவர் சொல்ல உடைத்து போடுங்க. அந்த எண்ணத்தை தகர்த்து போடுங்க. ஏசோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல பலிபீடத்துல வச்சு காட்டு. ஆண்டவரே, அன்னைக்கு ஆபிரகாம் பலிபீடத்துல வச்சது போல நான் வைக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் முக்கியம், எனக்கு நீங்க தான் முக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது அறிவேன் நீ எனக்கு பயப்படுற, இப்பொழுது அறிவேன் நீ எனக்கு கீழ்படுற, இப்பொழுது அறிவேன் நீ எனக்குரிய இடத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு ஆண்டவர் சோதித்து அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். அதாவே உதவி செய்யுங்க, அதாவே உதவி செய்யுங்க, அதாவே உதவி செய்யுங்க, அதாவே உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென்.